ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங் ஐடியா தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த பெயிண்டிங்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி சென்டராக பார்த்து நான் வந்துட்டு ஓவல் ஷேப்க்கு வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரா பண்ணினதை கட்டர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணுங்கள். சிசர் யூஸ் பண்ணுறதை விட கட்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 2 பீஸுமே நமக்கு தேவைப்படும். இது 2யும் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு யானைக்குட்டி வந்துட்டு நான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு பதிலாக சிங்கம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எது வேணுனாலும் இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரியான இமேஜஸ்மே வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சர்ச் பண்ணி பார்த்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே A4 ஷீட்டில் நான் கீழே வந்துட்டு இந்த மாதிரி புல்வெளி மாதிரி வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். சும்மா மேடு பள்ளம் அந்த மாதிரி வரைஞ்சாலும் கூட ஓகே. இல்லை இந்த மாதிரி புல்வெளி மாதிரி வந்துட்டு அவுட்லைன் வரைஞ்சா ஓகேவா? இதையுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இல்லையா? இதோ இந்த மாதிரி 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இல்லைன்னா A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க, சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கேன்வாஸ் போர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கார்ட்போர்டு வந்துட்டு யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 18 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் குட்டியாக தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். தென் அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வந்து வச்சுருக்கேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டோட ஒரு சைடை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இல்லைன்னா பிளாக் கலர் பேப்பர் இருக்குல்ல, அதை கூட வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பிளாக் கலர் பேஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக வேறு கலர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் பிளாக் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பண்ணியாச்சு, நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி வச்சு இந்த யானைக்குட்டி இருக்கு இல்லையா, அண்ட் அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப்பில் கட் பண்ணின இந்த A4 ஷீட் பேப்பர் இருக்குல்ல, இது ரெண்டையும் இந்த மாதிரி ஆர்டரில் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சதுக்கப்புறமா எல்லோ கலர் பெயிண்ட் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக ஆரஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு பெயிண்ட் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோட இந்த பெயிண்ட் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஒரு ப்ரஷ் வந்துட்டு தேவை. ஓகேங்களா? பொதுவாக நம்ம ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நார்மல் பெயிண்ட் ப்ரஷ் தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு பல்லு தேய்க்கிற வேஸ்ட்டான ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு இந்த பெயிண்டில் டிப் பண்ணி நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியோ இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷோ ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. தென் டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா, அந்த டூத் ப்ரஷ்ஷை இந்த குச்சியில் வந்துட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த பெயிண்ட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்தது அப்படின்றதுனால உங்கள் கூடயுமே வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட ரிசல்ட். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எல்லோ கலர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அழுங்காமல் எடுத்துக்கிறேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த பெயிண்ட் நல்லா காய வச்சும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த புல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த யானைக்குட்டியோட கீழே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் அந்த யானைக்குட்டி பேப்பரில் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்னும் நான் எடுக்கலை. லாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புல்வெளியை வந்து வச்சதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை எடுத்து இதுக்கு சென்டரில் வச்சுக்கலாம். தென் அப்படியே நம்ம எல்லோ கலர் எடுத்த மாதிரியே ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் நான் அப்ளை பெயிண்ட் பண்ண மாதிரியே தான் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்படி டேப் பண்ணி நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால நானுமே வந்துட்டு இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் பெயிண்ட் நான் எடுத்தப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ ப்ளூ கலருக்கு நான் எடுத்திருக்கேன் இல்லையா, கொஞ்சோண்டு தண்ணி தான் வந்துட்டு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த குட்டி பாத்திரத்தில். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இப்படி ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. எல்லோ கலருக்கும் ப்ளூ கலருக்கும் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். பாருங்களேன், லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே நம்ம பேஸ் கலராக கொடுத்துருக்க பிளாக் கலர் வந்துட்டு அங்கங்கே தெரியிற மாதிரி இருந்தால் தான் இந்த பெயிண்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சா? இப்போ இந்த ஓவல் ஷேப்பில் இருக்க இந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து கீழே இருக்க இந்த புல்வெளி அண்ட் இந்த யானைக்குட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் அழுங்காமல். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறமா யானைக்குட்டியோ சிங்கக்குட்டியோ ஏதோ ஒன்று வந்துட்டு செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ், பெயிண்டிங் ஐடியாஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா கிராஃப்ட் வீடியோஸ் பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாய் அக்கா, நீங்கள் பண்ண அந்த ஸ்ட்ரெஸ் பால் பார்த்து நானும் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. சப்போர்ட் டு மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச கேம் ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங் திஸ் வீடியோ. சப்போர்ட் மாம் வீடியோ ஆர்ட்ஸ். அக்கா, நீங்கள் வீட்லேயே பேப்பர் டை செஞ்சீங்கள, அது நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய்க்கா, நாங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் விஷாலி. உங்கள் கிராஃப்ட்ஸ் நானும் செஞ்சு அனுப்பியிருக்கேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக செஞ்ச ஆயில் பேஸ்ட் ட்ராயிங் நானும் செஞ்சு அனுப்பியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என்மகள் தரணி சேனல். சொன்ன மாதிரியே பம்பம் பால்ஸ் ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. சப்போர்ட் மாம் வீடியோ ஆர்ட்ஸ். அக்கா ஹாய் சொல்லுங்கள். நேம் வந்து ஜானஸ் பெர்னஸ். பை பைக்கா. சொன்ன மாதிரியே ட்ரேசிங் பேப்பர் ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு. சப்போர்ட் மாம் வீடியோ ஆர்ட்ஸ். என் பேர் காயத்ரி. நீங்கள் வீட்லேயே க்ரையான்ஸ் பெயிண்டிங் செஞ்சீங்களா, அது நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். நீங்கள் வீட்லேயே பேப்பர் டை செஞ்சீங்களா, அது நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹலோ அக்கா, என் பேர் ஸ்வாதி. நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்சுருந்த வாட்டர் பாட்டிலை வச்சு ஒரு குட்டி கிராஃப்ட் நீங்கள் செஞ்சுருந்தீங்களா, அந்த மாதிரி நானும் செஞ்சுருந்தேன். கீழே ஸ்டாண்டோடு செஞ்சுருப்பீங்க, பட் நான் ஸ்டாண்ட்லாம் செய்யலை. இது ரொம்ப அழகாக வந்திருந்தது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நீங்கள் செஞ்ச பசில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தருணி பாப்பா எப்படி இருக்கா? ஹாய் அக்கா, என் பேர் சானியா தேவி. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கிச்சன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அக்கா. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். Akka, I tried your Cantex sand and it's too beautiful and came perfect. Thank you, Akka.